என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு இங்கே வாங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் ஓப்பன் பண்ண உடனே பிள்ளைய ஒரு அதாவது பசங்களும் இருக்கிறான் இந்த கோட் ஷூட் போட்டு அப்படியே இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசெல்லாம் பூரிப்பாக இருக்குன்னு ஸ்லக் வேற போடுறான். பிள்ளைய அப்படி சேலை எடுத்து அப்படி கையில் வச்சுட்டு அப்படி சக்க சக்கன்னு நிற்கிதுங்க. இதுகளும் உடனே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி இதை மாற்றுதுங்க. இப்படி போடும் பொழுது உங்களுடைய ஃபோட்டோ பத்திரமா இருக்கா, யாரும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏஐன்னு இப்படி அப்படியே போறீங்களே, இது நல்லதா கேட்டோம், பதில் சொல்லியிருக்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஏஐ சூப்பராக டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நேரத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. ஆனால் அதுலேயே பிளாக்மெயிலும் நடக்குது. நம்ம டேட்டாவெல்லாம் அவங்க ஈஸியாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது தெரிஞ்சுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஏஐ அந்த டூல்ஸுமே கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸ்லாம் அப்படி இருந்தால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ மட்டும் போட்டால் போதும், அதுவாக ரெட்ரோ ஸ்டைலில், விண்டேஜ் ஸ்டைலில், ஓல்ட் ஸ்டைலில், பாலிவுட் ஃபேஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாரீ ஸ்டைல்ஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். ஒரு 100 பேர் செய்கிற ஒர்க்கை பார்த்திங்களா ஒரே சாஃப்ட்வேர் அது உருவாக்கப்படுது, பண்ண முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரையிலும் ஏஐ அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஏஐ மூலியமாக நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆக்சுவலாக அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே. நம்ம கரெக்டான வழியில் யூஸ் பண்ணோம்னா அது சேஃப். அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாமே ஏஐ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லி கொடுக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணால் அது நல்லது. ஜெமினி ஏஐ சாரீ ட்ரெண்ட் வந்துடுச்சு, லைக் நானோ பனானா சாரீ ட்ரெண்ட். அழகை நேரடியாக காட்டினா ஏற்றுக்க மாட்டாங்களா மக்கள்? ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் காட்டணும்னு அவசியம் என்ன இருக்குது? நம்ம ஃபோட்டோஸே அவங்க மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. கொஞ்சம் நமக்கு சேஃபான ஒரு செக்யூரிட்டி கொடுத்து ப்ரைவசி பாலிசி மெயின்டைன் பண்ணால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏஐயில். இன்னும் போக போக என்ன ஆகும்னா அது மக்களுக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது இப்போ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஆனால் பட் எனக்கு பாதுகாப்பாக தெரியல. இன்கேஸ் நம்ம ஃபோன் யாராவது ஹேக் பண்ணுறாங்கன்னா நம்மளோட எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் யார் வேணாலும் எடுத்துக்க முடியும் ஈஸியாக. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான முறையில் அது இது பண்ணால் கொஞ்சம்